விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான் வேளாண் துறை. ஆனால் அந்த துறையின் அதிகாரிகளே விவசாயிகளுடன் தொடர்பில் இல்லை என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. செங்கல்பட்டு மாவட்டம் படாளம் அடுத்த பழையனூர் கிராமத்தில் சுமார் 1000 ஏக்கர் மேல் நெல் அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் அரசு சார்பில் இதுவரை நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படவில்லை. பழையனூர் கிராமத்தில் மார்ச் இறுதியில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கலாம் என்று தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திற்கு வேளாண் துறை பரிந்துரை செய்திருப்பதாக சுட்டிக்காட்டும் விவசாயிகள் அதுவரை அறுவடை செய்யும் நெல்மணிகளை என்ன செய்வது என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். அதிகாரிகிட்ட எத்தனையோ மனு கொண்டு எத்தனையோ நேரடியாக வந்து கொள்முதல் செய்துக்கிறோம். யாரும் இந்த பழுது பற்றி இன்னும் கால் போட்டுக்கிறது கிடையாது. இப்போ 1500 ஏக்கர் நெல் எடுத்து போய் ஒன்றும் பாதி போய் கொட்டுறதாக்குது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? குழந்தை குட்டி வச்சு ராவப்பட்டு பகல்பட்டு தான் கிடக்குறோம். இந்த அதிகாரிகள் ரவோட இந்த பழுது பற்றி கண்காணிப்பே கிடையாது. இந்த 11 அவங்களை சுற்றி அவங்க வச்சுருக்காங்க ஒரு மூலையில். இந்த அதிகாரிகள் மற்ற ஊருலாம் போகிறாங்க, அவங்களாம் தண்ணி வளம் நீர் வளம் குடி வளம் எல்லாம் செய்து கொடுக்குறாங்க. இந்த பழுது பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது. இந்த அதிகாரிகளுக்கு கிராமத்தில் பம்ப் சட்டம் கிடையாது. அதுமாரி நாங்கள் தனியார் கவர்மெண்ட்டு இது அறிக்கை கேட்டிருந்தோம், அதுவும் வரமாட்டேங்குது. நாங்கள் என்ன எதுவுமே வரவில்லை. எங்களுக்கு கேட்டால் இதோ செஞ்சு தரேன்ட்டு செஞ்சு தர மாட்டேன். நாங்கள் நெல் அறுத்து போட்டோன்னே தனியாருக்கு போடுறோம். தனியாருக்கு போடுறதுக்கு முன்னே அதுக்கப்புறம் வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வருது 2 மாதம் பொறுத்து வருது. அந்த இது அது எதுக்கு வரணும், எதுக்கு போகணும் எங்களுக்கு தெரியல. நாங்கள் விவசாயம் பண்ணது ஒரு 1000 ஏக்கத்துக்கு மேலே விவசாயம் பண்ணுறோம். அது இப்போ வந்தால் தான் எங்களுக்கு எது வந்தாலும் பண்ண முடியும். நாங்கள் இப்போ 2 மாதம் பொறுத்து வந்தோன்னா நாங்கள் என்ன பண்ணது? அது எங்களுக்கு தேவையே இல்லையா? அப்புறம் நாங்கள் வியாபாரி தானே போடுறோம், வியாபாரிங்க தான் சாப்பிட்டு போகிறாங்க எங்கள் நெல்லுங்களை. விவசாயிகளுக்கு தோள் கொடுத்து நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க வேண்டிய அதிகாரிகள் தனியாரிடம் குறைந்த விலைக்கு நெல்மணிகளை விற்று விவசாயிகள் நஷ்டமடைவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்த மாதம் இறுதியில்தான் நெல் கொள்முதல் நிலையத்தை திறப்போம் என்று பிடிவாதம் பிடித்து நிற்கும் அதிகாரிகள் அறுவடை நெல்மணிகளை தனியாரிடம் விற்ற பிறகு கொள்முதல் நிலையத்தை திறந்து என்ன செய்ய போகிறார்கள் என்றே தெரியவில்லை. நாங்கள் ஒரு அன்யூஷுவல் டைமில் பயிர் செய்கிற ஒரு விவசாய கிராமம் இது. எப்போ மழை பெய்யுதோ அப்போ விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழலில் இருக்கிறோம். ஆனால் மாவட்ட நிர்வாகம் எல்லாருக்கும் எப்போ டிபிசி கொடுக்குறாங்களோ மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் அந்த டைமில் தான் எங்களுக்கும் கொடுக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் ஜனவரியில் அறுவடை பண்ணுறோம். அறுவடை பண்ண நெல்லை சேமித்து வைக்கிறதுக்கான எந்த விதமான கட்டமைப்பும் யார்கிட்டையும் இப்போ இல்லை. இந்த நிலைமையை எடுத்து பல ஆண்டுகளாக நாங்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு ஜனவரி மாதத்தில் டிபிசி கொடுங்க, நிரந்தர டிபிசி எங்கள் ஊரில் கேட்டுட்டு இருக்கோம். அதுக்கான கட்டமைப்பு, சாலை வசதியோட கட்டமைப்பு எங்கள் ஊரில் இருக்குது. ஆனால் எந்த வருவாய்த்துறையும் சரி மாவட்ட நிர்வாகம் சரி இது வரைக்கும் இதை கண்டுக்கிறதே இல்லை. ஒரு கிலோவுக்கு இழப்பு 4 ரூபாய் ஏற்படுது. வெளியில் அரசில் இன்றைக்கி 23 ரூபா கொடுக்குறாங்க ஒரு கிலோவுக்கு. தனியார் 18 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒரு கிலோவுக்கு நீங்கள் 4 ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் சந்திச்சிட்ருக்கோம். நாங்கள் ஒரு போக விவசாய நெல் சாகுபடி பண்ணுற ஆள். எங்களுக்கு தண்ணி வசதி எந்த வசதியும் கிடையாது. இப்படி இருக்கிற சூழலில் இந்த மாதிரி ஒரு நேரடி நெல் கொள்முதல் எங்களுக்கு கிடச்சிதுன்னா அது மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். கிட்டத்தட்ட இன்றைக்கி நேற்றுலேருந்து ஒரு 2 நாளாக அறுவடை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஒரு 100-150 ஏக்கருக்கு மேலே இப்போயே நாங்கள் அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த நெல்லை எல்லாமே லாரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே வச்சிருக்க முடியாது. இப்போ நேரடி நெல் கொள்முதல் இருந்ததுன்னா அங்கே எடுத்து போய் சேமித்து வச்சு போடலாம். ஒரு அடுத்த வாரம் வருதுன்னு சொன்னால் எடுத்து போய் வச்சுருக்கலாம். அதுக்கான எந்த முகாந்திரமும் இது வரைக்கும் இல்லை. இப்போ நாங்கள் 2 நாள் பார்த்துட்டு தனியார் விவசாயிகிட்ட போட வேண்டிய சூழலில் தான் இருக்கிறோம். பேர்பட்ட சூழலில் மாவட்ட நிர்வாகம் கொஞ்சம் பரிசீலனை செய்து பழையனூர் கிராமத்திற்கு ஜனவரி மாதத்திலேயே நேரடி நெல் கொள்முதல் அமைச்சு தந்தால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதை நாங்கள் பழையனூர் விவசாய சங்க சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் இதை கோரிக்கை அரசுக்கு வைக்கிறோம். ஒருபுறம் விவசாயிகள் நெல் அறுவடையில் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்க, மறுபுறம் அதிகாரிகள் நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கவில்லை என்றால் அவர்கள் விவசாயிகளுடன் தொடர்பில் இல்லை என்பதையே காட்டுகிறது. அதிகாரிகள் கள ஆய்வுக்கு செல்லாமல் ஏதோ நினைவுக்கு வரும் நாளில் நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்கிறார்கள். நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்க அதிகாரிகள் தாமதிக்கும் ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் மீது அக்கறையின்மையையே காட்டுகிறது. விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறக்குமா என்று வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறார்கள் விவசாயிகள். சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்துடன் செங்கல்பட்டு செய்தியாளர் அருண்குமார்.